பார்வதி தேவி நமஸ்காரம், சாயா தேவி நமஸ்காரம். இங்கே பார்த்து சொல்லுமா, ஃபோட்டோ ஃபோட்டோ எடுக்கலாம். சரஸ்வதி தேவி நமஸ்காரம், சர்வ தேவேப்ப நமகா, அனந்த கோடி நமஸ்காரம். இது சொல்லட்டுமா? நாகூர் நாகப்பட்டினம் என்னும் ஊரில் நாராயணங்கார் என்னும் ஒருவர் இருந்தார். அவருக்கு 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைக்கானம், தேவி பூஜை, சிவ பூஜை, அக்னிஹோத்திரம், வைஷ்ணவ பூஜை எல்லாம் முடித்து கொண்டு நன்று செய்த பாவத்தை அன்றே போக்கி காலம் நடத்தி வந்தார். அவருக்கு 2 பெண் குழந்தைகள் உண்டு. நெஞ்சூர்த்தி பண்ணி காலட்சேபம் பண்ணிட்டு இருந்தார். பத்தினியாகப்பட்டவள் 2 குழந்தைகளை பெரிதாக பெற்றே கன்னியாதானம் பண்ண வேண்டாமா என்று கேட்டார். சரி என்று 2 குழந்தைகளை அழைத்து கொண்டு பெரியபட்டினம் என்னும் ஊருக்கு போனார். அந்த ஊரில் சோமாச்சாரியார் என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைக்கானம், தேவி பூஜை, சிவ பூஜை, அக்னிஹோத்திரம், வைஷ்ணவம் பூஜை எல்லாம் முடித்து கொண்டு உச்சி குரும வேலைக்கு வந்து இச்சாருண்டா, இடைச்சாருண்டா, அதிதி உண்டா, பரதேசி உண்டா, யார் இருந்தாலும் போஜனத்துக்கு வரலாம் என்று கூப்பிட்டார். போஜனம் போட்டால் அதிதி பரிசு எல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லி இவர் போனார். இவர் அழைச்சிட்டு போய் காலரம்பி அர்க்கியபாத்திரம் கொடுத்து ஆசனம் போட்டு தாமிர பஞ்சாத்திரத்தில் தேர்த்தம் வச்சு பசும்பால் பாயசம் வச்சு 18 கறிகள் பண்டை போட்டு பாலிட்டு பழமிட்டு எல்லாம் போட்டு இது ஆபோஜனம் போட்டு கையெலும்பு ஜலம் கொடுத்து தாம்பூலம் கொடுத்து நீங்கள் எந்த ஊர், என்ன நாமதேவம் என்று கேட்டார். அதற்கு இவர், நான் நாகூர் நாகப்பட்டினம் என்னும் ஊர், நாராயணங்கார் என்னுடைய நாமதேவம். எனக்கு 2 பெண் குழந்தைகள் உண்டு. குழந்தைகளுக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுக்க வேண்டும். இங்கு அழைத்து வந்துள்ளேன் என்று சொன்னார். சரி சரி என்று சொல்லி மறுநாள் என் மூத்த பிள்ளைக்கு உங்கள் மூத்த பொண்ணை கன்னியாதானம் பண்ணி கொடுங்க, தச பிரம்மார்ப்பண வஸ்துன்னு சொல்லி கன்னியாதானம் பண்ணி கொடுத்துட்டேன் மூத்த பிள்ளைக்கு, இந்த மூத்த பொண்ணை. அப்புறம் சிறியபட்டினம் என்ன ஊருக்கு போனார். அங்கே போய் இந்த மாதிரி சோமாச்சாரியார் என்ற ஊரில் என் பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் என்று சொன்னார். அங்கே அந்த ஊரில் இருந்த சோமாச்சாரியாராட்டமாக ஒருவர் இருந்தார். அவர் என்னுடைய பிள்ளைக்கு உங்களுடைய சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இவருடைய அங்கே சின்ன பிள்ளைக்கு தச பிரம்மார்ப்பண வஸ்துன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். சரி, இது இப்படி இருக்க லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி, லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி லக்ஷ்மி 3 பேரும் தேவலோகத்தில் பரமசிவன்கிட்ட ஸ்ரீகளை ரொம்ப கேவலமாக சொல்லுகிறார்களே, மோட்சாத்திரம் என்றால் என்ன, காமியாத்திரம் என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு பரமசிவன், மோட்சாத்திரத்துக்கு வழி வேண்டுமானால் தை மாதத்தில் சப்தமி தினத்தில் சாம்பல் பூசணிக்காயை கொண்டு வந்து அதை குடஞ்சி வையம் வைரூடியம் பொங்கல் எல்லாத்தையும் போட்டு ஒரு பிராமணனுக்கு தானம் கொடுத்தால் மோட்சாத்திரம் உண்டு. காமியாத்திரத்துக்கு அர்த்தம் என்னவென்றால் 10-12 பெண்கள் தாய் தகப்பனுக்கு அடங்கி நடக்கணும். அதற்கு மேல் இருந்த வெத்தாருக்காவது புத்திரனுக்காவது அதுக்கு மேல் இருந்தால் சகோதரனுக்காக அடங்கி நடக்கணும். இதுதான் மோட்சாத்திரம் காமியாத்திரம் என்று சொல்லியிருக்கார். அவள் தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு ஒரு காட்டெல்லாம் வெட்டி திருத்தி வாழை கட்டி பிரிச்ச நடுவாந்திரம் பந்தல் போட்டு மாவளை தோரணம் விழா கட்டி பிரமாதமான இது அந்த தோட்டத்தில் பிரமாதமாக கட்டி முத்தாய் கோலமிட்டு கூடையாய் பழங்கள் கொண்டு குடலையாக பூக்கள் கொண்டு விழுகோலம் போட்டு குத்தி விளக்கை ஏற்றி வச்சு பலவிதமான பதார்த்தங்கள் எல்லாம் பண்ணி குத்தி விளக்கை ஏற்றி பூஜை பண்ணி வச்சுருந்தார். இந்த நாராயணங்கார் நம்ம போன ஒதுக்கு பொட்ட காடாக இருந்தது. இது என்ன இவ்வளவு வைபோகமாக இருக்கு, இப்படி திரையை நோக்கி பார்க்கணும். யாராக இருந்தாலும் வாருங்கன்னு போட்டு அப்புறம் உட்காத்தி வச்சு இந்த பூசணிக்காய் தானத்தை கொடுக்க போகிறோம்.
லட்சுமி என்ன காரியம் செய்கிறார், கேவலம் பூலோக மனுஷன் கொடுக்குறேன், நம்மெல்லாம் தேவதைகள் இல்லையான்னு சரஸ்வதியும் பார்வதியும் கேட்டார். சொல்லாரே ஒரு பெரிய மகானுபாவர், அவர் 2 பொண்ணை கன்னியாதானம் பண்ணி கொடுத்துருக்கார், இவரையே நான் தானத்துக்கு வகுத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஆசனம் போட்டு உட்காத்தி வச்சு ருஷிகா தானத்தை கையில் கொடுத்து, வெள்ளிக்கிழமை விரத கதை பட்டி இருந்து சொல்லணும், பசிச்சு இருந்து கேட்கணும், இக்கதையை கேட்ட பேருக்கு கேட்ட பொருளும் கைவிடும், கங்கா ஸ்நானம் பண்ணின பலம் பட்டபட்சமும் பால் கறக்கும், வகையான பேரும் உறவுவார்கள், அரண்டாலும் கதி புரண்டாலும் கதி, காத வழி போனாலும் கதி தூர வழி போனாலும் கதி, துக்கம் வந்தாலும் கதி கல்யாணம் வந்தாலும் கதி, எதை மறந்தாலும் கதை மறந்து சாப்பிடுது என்று புஷ்டிகாதானத்தை கொடுத்தாள். இது இப்படி இருக்க இவ பத்தினியாகப்பட்டவள் என்ன பண்ணான்னா, அடுத்த வீட்டு தோழி வந்து பார்த்தாள். ஏம்மா பட்னியாக இருக்கியே, நான் 2 அளவுக்கு அரிசி கொண்டு தரேன், சமைச்சு சாப்பிடுவேன். என் புருஷன் 4 ஊர் போனால் 4 வழிக்கு கொண்டு வருவேன், 5 ஊர் போனால் 5 வழிக்கு கொண்டு வருவேன். நான் கடன் வாங்கினால் என்னால் திருப்பி தர முடியாது என்று சொன்னார்கள். நீ கடன் வாங்க வேண்டாம், நீ புருஷன் வராட்டியும் நீ என் வீட்டு வேலைகளை செய்ய, நான் உனக்கு அரிசி கொண்டு தரேன், நீயும் வேலை செஞ்சாப்புல இருக்கும், நான் உனக்கு கொடுத்தாப்புல இருக்கும் சொல்லி இந்த மாதிரி அரிசி கொண்டு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாள். இந்த தானம் கொடுத்த அன்னை ராத்திரி ஒரு ஸ்ரீ தீபமும் தீர்த்தமும் கொடுத்தாப்போல் சொப்பனம் கண்டாள். சொப்பனம் கண்டாள். மறுநாள் காலையிலே வேலைக்கு போகவில்லை. அவள் அரிசியை கொண்டு கொண்டே வந்தாள். கொடுக்குற தெய்வம் கூரை பிடிங்கி கொடுக்குமாறு கொண்டு கொண்டே வந்து, ஏன் வல்லேனே, ஏன் நாளைக்கு வேலையை செஞ்சு விடலாம், இந்த அரிசி இட்டு சமைச்சு சாப்பிடுன்னு சொன்னான். அதற்கு அவள் நேற்று ராத்திரி ஸ்ரீ தெய்வமும் தீர்த்தமும் கொடுத்தாப்போல் சொப்பனம் கண்டேன், ஆனால் எனக்கு அதே கவலையாக இருக்குது, குழந்தை லேஷன் பண்ண வந்து எல்லாம் நன்னா தான் இருக்கும், நீ சமைச்சு சாப்பிடு என்று சொல்லி அவள் வந்தாள். இவர் வாசலில் மரத்தையே குபேரன் மாதிரி ஆட ஆபரணம் கூட கோபுரத்தோடு அங்கே வந்து இருக்கின்ற, இதை வந்து பார், குச்சேல நாட்டமாக குபேர நாட்டமாக வந்து பார், நீ கண்ட சொப்பன் நல்ல சொப்பன் வந்து தோழி போயிட்டாள். அவர் உள்ள வந்த நாளைக்கும் அட்சதை இருக்குது, சமையல் பண்ணட்டுமான்னு பத்திரிகை காட்டாள். அதற்கு அட்சதை இருக்கட்டும், உட்காரு, நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொன்னேன். சரின்னு உட்காண்றேன். இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை விரதக்கதை பட்டி இருந்து சொல்லணும், பசிச்சு இருந்து கேட்கணும், இக்கதையை கேட்டதற்கு கேட்டவர்களும் கைவிடும், கங்காஸ்தானம் பன்னீரவலம் பட்டபட்சமும் பால் கறக்கும், வகையான வேறும் உறவுவார்கள், அரண்டாலுங்கரி புரண்டாலுங்கரி, காத வழி போனாலுங்கரி தூர வழி போனாலுங்கரி, துக்கம் வந்தாலுங்கரி கல்யாணம் வந்தாலுங்கரி, எதை மறந்தாலும் கதை மறந்து சாப்பிடாது, கற்று 3 பேருக்கு உபதேசிஞ்சு தேவி இட்ட கதை எல்லோருக்கும் சொல்லும் என்று இதை சொன்னதும் வீடு நிறைய ஆட ஆபரணம் கூட கோபுர ஒரே பொங்கி பொழியறதான். அப்போ வந்து பத்தினியாகப்பட்டவள் புருஷனை பார்த்து, நம்ம தரித்திரப்படும் போது நம்ம குழந்தைகள் இருந்தது, இப்போ எல்லா சௌக்கியமும் இருக்கே, 10 நாளைக்கு நம்ம குழந்தைகளை அழைச்சி கொண்டு வாருங்கள் சொன்னான். இருந்தாலும் பொம்மநாட்டி மனசு தானேன்னு சொல்லிவிட்டு பெரிய ஊர் பெரிய பட்டம் ஊருக்கு போனேன். அப்பா அம்மாவை நீங்களும் சௌக்கியமா என்று கேட்டேன். சௌக்கியம்தானம்மா, இலை போடுறேன் சாப்பிட பாருங்கள் என்று சொன்னார். சாப்பிடுறது இருக்கட்டும், நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள் அப்படி சொன்னார். அதுக்கு எனக்கு அடுப்பில் பால் இருக்குது, இடுப்பில் குழந்தை இருக்குது, கொட்டிலில் மாடு இருக்குது, வாசலில் ஆள் வந்து நிற்கிறான், என் கதை தான் பெரிய கதையாக இருக்குது, நான் எங்கே கதை கேட்பேன் என்று சொல்லிவிட்டேன். சரின்னு என்று இவர் அப்பா ஒருவருன்னு சிறிய பட்டணத்துக்கு போனேன். அங்கே அதுவும் அப்பாவும் நீங்கள் அம்மாவும் சௌக்கியமா கேட்டுவிட்டு இலை போடுறேன் சாப்பிட பாருங்க விட்டுறேன். சாப்பிட்றது இருக்கட்டம்மா, நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள்றேன். இதே போல் வெள்ளிக்கிழமை விரத கதையை பட்டு இருந்து சொல்லணும், பசிச்சிருந்து கேட்கணும். இக்கதையை கேட்டதற்கு கேட்டவர்களும் கைகொண்டு கங்கா ஸ்நானம் பண்ணின பலன் பட்ட பசுவும் பால் கறக்கும், பகையான வேறு உருவாவார், அரண்டாலும் கதை புரண்டாலும் கதை, காத வழி போனாலும் கதை தூர வழி, துக்கம் வந்தாலும் கதை கல்யாணம் வந்தாலும் கதை, எதை மறந்தாலும் கதை மறந்து சாப்பிடாது, கற்று 3 பேருக்கு உபதேசிஞ்சு தேவி இட்ட கதை எல்லோருக்கும் சொன்னதும் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் வாங்கி பொங்கி பொழிஞ்சு சௌக்கியமாக இருக்கேன்.
இந்த பெரியவன் வீட்டில் கதை கேட்காதனாலே திருடன் வந்து கொள்ளையடித்து வீட்டில் ஒன்றுமே இல்லாத போய் குழந்தைகளுக்கு தூத்தஞ்சாப்பிட டம்ளர் கூட இல்லாமல் மாட்டுகளுக்கெல்லாம் கொடுக்குறாப்புல கத்துக்குழாய் எடுத்துகிட்டு போய் தங்கையாத்துக்கு போய் கொஞ்சம் மோராவது வாங்கி கொடுக்கலாம் என்று போனார். ஏன் அக்கா இவ்வளவு வறுமை வர காரணம்னா அது ஒன்று புரிஞ்சுவிட்டேன். மகாசத்ரு மாதிரி அப்பா வந்தார், ஒரு கதை சொல்கிறேன்னு சொன்னார், அதை நான் கேட்க மாட்டேன்னு சொன்னேன். அதன் பிற்பாடு இவ்வளவு கஷ்டம் வந்ததுன்னு. ஏன் சொல்லாதது? அப்பா மகானுபாவர், அவர் ஒரு கதை சொன்னார், அதை நான் கேட்டேன். அதிலேருந்து அஷ்டைஸ்வரி பொங்கி பொழியிறேன். இந்த மோரை கொண்டு கொடுத்து விட்டு உச்சி உரிமை வேலைக்குள்ளே இன்றைய தினம் 3 பேருக்கு இந்த கதையை போய் சொல்லு, நீ அஷ்டைஸ்வரியும் பொங்கி சௌக்கியமாக இருக்கேன். இந்த மோரை கொண்டு கொடுத்து விட்டு இந்த கதை சொல்லணுன்ட்டு போகிறேன். சொல்லட்டுமா? கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கலாம். அங்கே ஒரு வாணியன் உட்காந்து தள்ள கை வச்சுட்டு அழுதுண்டே உட்காந்துருந்தாங்க. நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம், செக்கு ஆடி தினம் ஒரு குடம் ராஜா வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். செக்கு முறிஞ்சு எடுத்து ராஜா என்ன செய்வாரான்னு நான் கவலைப்பட்டுருக்கேன். நான் எங்கே கதை கேட்பேன் அப்படின்னு சொன்னான். நீ கேட்டாலும் கேட்காட்டாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை இருந்து அது வெள்ளிக்கிழமை விரத கதை பட்டினி இருந்து சொல்லணும், பசித்து இருந்து கேட்கணும். கதையை கேட்ட பேருக்கு கேட்ட பொருளும் கைகூடும். கங்கா ஸ்நானம் பண்ணினவெல்லாம் பட்ட பசுவும் பால் கறக்கும். பகையான் வேறு வருவார்கள். அரண்டாலும் கதை புரண்டாலும் கதை, காது வழி போனாலும் கதை, இதுவரை வழி துக்கம் வந்தாலும் கதை, கல்யாணம் வந்தாலும் கதை, எதை மறந்தாலும் கதை மருந்து சாப்பிடாது. கற்று 3 பேருக்கு உபதேசம் தேவி இட்ட கதை. கதையை சொன்னதும் பாணியனை சுற்றினு ஏகப்பட்ட வெண்ணெய் குடங்களாக வந்து குமிஞ்சு விட்டேன். அம்மா, நீ லட்சுமியா, சரஸ்வதியா, பார்வதியா, இன்றைக்கு யாரும் தெரியலையே, நான் கதை சொல்கிறேன்னு நான் கேட்க மாட்டேன்னு சொன்னேனே, இவ்வளோ குடங்கள் வேண்டாம், எனக்கு ஒரு குடம் போகணும்னு. இந்த மாதிரி நான் லட்சுமி இல்லை, சரஸ்வதி இல்லை, இந்த கதை சொல்லணும்னு சொன்னேன். லட்சுமி தேவியோட அனுகிரகம் உனக்கு கொடுத்துருக்காள், அதை வச்சுட்டு நீ சௌக்கியமாக இருக்கு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனாள். அங்கு ஒரு குயவன் உட்காந்து அழுதுன்னு இருந்தேன். அவர்கிட்ட போய் நான் ஒரு கதை சொல்கிறேன். ஆமாம், 6 மாதமாக சூளை போட்டு வேகாமல் வியாபாரம் இல்லாமல் குழந்தைகளை எல்லாம் பட்டையும் பசியும் நான் எங்கே கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். நான் எங்கே கதை கேட்க போகிறேன்னா, நீ கேட்டாலும் கேட்காத போனாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை. இதே போல வெள்ளிக்கிழமை விரத கதை பட்டை இருந்து சொல்லணும், பசித்து இருந்து கேட்கணும். இக்கதையை கேட்ட பேருக்கு கேட்ட பொருளும் கைகூடும். கங்கா ஸ்நானம் பண்ணினவர்கள் பட்ட பசுவும் பால் கறக்கும். பகையான வேறு உருவார்கள். அரண்டாலும் கதை புரண்டாலும் கதை, காத வழி போனாலும் கதை, தூர வழி, துக்கம் வந்தாலும் கதை, கல்யாணம் வந்தாலும், எதை மறந்தாலும் கதையை மறந்து சாப்பிடாது. கற்று 3 பேருக்கு உபதேசம் தேவி இட்ட கதை எல்லோருக்கும் சொல்லவும். சொன்னதும் அந்த வீடு கொள்ளாதே மண்பாண்டுகளும் பித்தளை பாத்திரமும் இதுன்னு சகல விதமான பாத்திரமும் பண்டமும் எல்லாம் உண்டாயிருந்தான். ஏன்னா எனக்கு வேண்டியது மண்பாண்டுகள் தான். எனக்கு இதெல்லாம் இருக்கணும். லட்சுமி தேவியோட அனுகிரகம் நீ யாருன்னு தெரியலேம்மா, கதை சொல்கிறேன்னு நான் கேட்க மாட்டேன்னு, இவ்வளோ பாத்திரங்கள்லாம் வேண்டாம், எனக்கு மண்பாண்டங்கள் லட்சுமி தேவியோட அனுகிரகம் கொடுத்துருக்காள், வச்சுன்னு சௌக்கியமாக இதுன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம். அக்ரஹாரம் அங்கே ஒரு வீட்டில் அரை கதவு இந்த மாதிரி திறந்துருக்கு. அதை போய் அப்படி இப்படி எட்டி பார்த்தாடா முழு கதவு திறக்காம உள்ளே போயிருக்கான். வீட்டில் ஒரு குத்தி விளக்கு ஏற்றி வச்சுட்டு முத்து மாதிரி ஒரு வழக்கு எரிஞ்சுட்டு இருக்கான். அங்கே உள்ளே போனதும், அம்மா நான் ஒரு கதை சொல்கிறேன் கேடு போனாள். அந்த அம்மா சொன்னாலாம், மாடு கறந்து பாயசம் வச்சு இந்த மகானுபாவருக்கு நைவேத்தியம் பண்ணி 9 குழந்தைகளுக்கு கொடுத்தேன். இந்த 9 குழந்தைகளும் செத்து கிடக்கின்றன. அந்த மகானுபாவர் இந்த விஷமான பாயசத்தை நைவேத்தியம் பண்ணினதுனால மகானுபாவர் என்ன பாடுபடுறாரோ நான் கவலைப்பட்டுன்னு இருக்கேன். நான் எங்கே கதை கேட்க போகிறேன்னுடா. சரின்னு விளக்கை தூண்டி விட்டு குத்தி விளக்கு கீழே போய்
உட்காந்து இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை விரத கதை பட்டினி இருந்து சொல்லணும், பசிச்சிருந்து கேட்கணும். இக்கதையை கேட்ட பேருக்கு கேட்ட பொருளும் கைகூடும். கங்காஸ்நானம் பண்ணினவெல்லாம் பட்ட பசமும் பால் கறக்கும். பகையான வேறு வருவார்கள். அரண்டால்கதி வருண்டால்கதி காதவழி கொண்டால்கதி இதுங்கிற ஒன்று. துக்கம் வந்தாலும் கதி, கல்யாணம் வந்தாலும் கதி, எதை மறந்தாலும் கரையை மறந்து சாப்பிடாது. கற்று 3 பேருக்கு உபதேசிஞ்சு தேவி இட்ட கதை சொன்னதும் ஒரு லட்சுமி தேவியை பிரதிஷ்டமாகிய ஒரு கையில் செம்புல தேர்த்தமும் ஒரு கையில் ஒரு பெரம்பு எடுத்துன்னு போய் அந்த குழந்தைகள் முகத்திலெல்லாம் தெளித்து ஒரு தட்டு தட்டிட்டு குழந்தைகள் 9 குழந்தைகளை தூங்கி போயிச்சது போல் எல்லாம் எழுந்துருந்தான். அம்மா நீ லட்சுமியா சரஸ்வதியா பார்வதியா எனக்கு தெரியலையே, நீ கதை சொல்கிறேன்னு சொன்னையே, நான் கேட்க மாட்டேன்னு என்ன நீக்கு யாருன்னு சொல்லணும். அம்மா நான் லட்சுமியும் இல்லை சரஸ்வதியும் இல்லை, உன்னை போல் ஒரு மனுஷன் இந்த கதை சொல்லணுங்கிற கடமையை சொன்னேன். லட்சுமியோட அனுக்கிறம் குழந்தைகள்லாம் பொழைச்சி சௌக்கியமாக இருக்கா இருங்கோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவன் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் பொங்கி பொழிஞ்சு எல்லாம் உண்டாகி மேலதாளத்தோடு இவளை வந்து கூட்டிட்டு போனார்கள். ஆகையால் இக்கதையை கேட்ட பேருக்கு சகல சம்பத்தும் சகல பாக்கியங்களும் உண்டாகுன்னு சொல்லியிருக்கிறேன். பாலாதேவி நமஸ்காரம், லலிதாதேவி நமஸ்காரம், பார்வதி தேவி நமஸ்காரம், சாயாதேவி நமஸ்காரம், சரஸ்வதி தேவி நமஸ்காரம், சர்வப்ப தேவியப்போ நமக ஆனந்த கோடி நமஸ்காரம்.